வணக்கம். இன்னைக்கு திருவாசகத்தோட ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டான்ஸாவோட விளக்கத்தை ரொம்ப எளிமையாக பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. சிவனின் நாமம் எப்போதும் நம்ம வாழ்க்கையில் ஒலிக்கட்டும். அவரது திருவடிகள் நம்மை பாதுகாத்து வழிகாட்டட்டும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஒரு கணம் கூட இறைவன் நம் இதயத்தை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். அதாவது அவர் எப்போதும் நம்முள் இருக்கிறார். கோக்கழியாண்ட குரு மனிதந்தாள் வாழ்க. இறைவன் ஒரு குருவாக வந்து நம்மை ஆட்கொள்கிறான். நம்ம வாழ்க்கையை நல்ல பாதைக்கு மாற்றுகிறான். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க. எல்லா வேதங்களும் சொல்லும் உண்மை இதுவேதான், இறைவனுடன் சேர்வது. அந்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் சிவன் திருவடிகள் வாழ்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இறைநாமம் நம்முள்ள எப்பயுமே இருக்கட்டும். இறைவன் நம் மனதில் நிலைத்திருக்கட்டும். அவர் குருவாக நம்மை வழிநடத்தட்டும். கடைசியில் அவருடன் ஒன்றாகும் பாக்கியம் அந்த சிவன் நம்மளுக்கு கொடுக்கணும். இந்த வரிகளை தான் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க அப்படின்னு சொல்கிற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸை சொல்கிறது. நன்றி.